சற்று முன்பாக வந்த செய்தி, தேர்தல் ஆணையம் வரும் 12ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. வரும் 12ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த ஆய்விற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து பல கட்சிகள் தொடர்ந்து புகார் கூறி வந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வரும் 12ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் ஏற்கனவே கட்சிகள் கூறியிருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான புகார்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தின் முக்கியத்துவத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? சமீபத்திலே நடந்த சட்டசபை தேர்தலிலே பெரும் அளவுக்கு மின்னணு வாக்கு இயந்திரங்களிலே குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது என்று பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் புகார் சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ், பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரான மாயாவதி ஆகியோர் புகார் கொடுத்திருந்தார்கள். அதே போலவே ஆம் ஆத்மி கட்சியும் தொடர்ந்து பல்வேறு புகார்களை சொல்லி வருகிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த விஷயத்திலே தெளிவு வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவேதான் தற்போது மின்னணு வாக்கு இயந்திரங்கள் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் மீண்டும் மீண்டும் சொல்லி வருவது என்னவென்றால் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. வாக்காளர்கள் எந்த முறையிலே வாக்களிக்கிறார்களோ அதையே தெளிவான முறையிலே மின்னணு வாக்குப்பதிவில் பதிவு செய்யப்படுகிறது என்று. ஆனால் அதிக வாக்குகள் வேறு கட்சிக்கு செல்கின்றன என்ற புகாரை எதிர்கட்சிகள் தொடர்ந்து எடுத்து வைத்து வருகிறார்கள். ஆகவேதான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. மின்னணு வாக்கு இயந்திரங்களின் செயல்பாடு குறித்து இதிலே அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் என எதிர்பார்க்கலாம். கட்சிகள் இப்ப முதன்முறையாக இந்த குற்றச்சாட்டை வைக்கல. ஏற்கனவே இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை கடந்த தேர்தல்களையும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையமும் அனைத்து கட்சி கூட்டத்தை இதற்கு முன்பே கூட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த அந்த நம்பகத்தன்மையை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து தொடர்ந்து புகார் சொல்லப்படுகிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் கூட ஒரு சமயத்திலே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து புகார்களை கொடுத்திருந்தார்கள். அந்த சமயத்திலே பாரதிய ஜனதா கட்சி தேர்தல்களை தோற்றிருந்தது. ஆனால் சமீபத்திய தேர்தல்களிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே புகார்கள் ஆம் ஆத்மி கட்சி, சமாஜ்வாதி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி போன்ற கட்சிகளிடமிருந்து வருகின்றன. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் தோல்வி பெறும் கட்சிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை குறை சொல்வதை ஒரு சாக்காக பயன்படுத்துவதாக தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். ஆகவேதான் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் குறித்து பல்வேறு விதமான பரிசோதனைகளுக்கும் தயார் என்று அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடி செய்ய முடியாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கும் தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயத்தில் மேலும் தெளிவு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. இதை தவிர மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எந்த முறையிலே வாக்குகள் பதிவு செய்யப்படுகின்றனோ அதற்கான பதிவு சீட்டுகளுக்கான மிஷின்களுக்கும் தற்போது மத்திய அரசு நிதிக்கான உத்தரவு அளித்திருக்கிறது. அந்த மிஷின்களை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த இயந்திரங்களையும் பொருத்தி ஒருவேளை மின்னணு வாக்கு இயந்திரங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையிலே பதிவு சீட்டுகளை எண்ணி யாருக்கு என்ன வாக்குகள் என்பதை பார்க்க முடியும் என்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2019 தேர்தல் பொது தேர்தல் நடக்கும் போது இந்த இயந்திரங்கள் முழுமையாக நாடு முழுவதும் செயல்பட ஆரம்பிக்கும் என தேர்தல் ஆணையம் சொல்கிறது. ஆகவேதான் இடைப்பட்ட காலத்திலே எந்த பிரச்சனையும் குழப்பமும் இருக்கக்கூடாது என்பதற்காக எதிர்கட்சிகளின் கோரிக்கையை மனதில் கொண்டு இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முன்பாக பரிசோதிக்கப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக செயல்படுகின்றன. ஆனா தேர்தல்னு வருகிற போது அங்க வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய இயந்திரங்கள்ல முறைகேடு நடக்கிறது அப்படிங்கறதா எதிர்கட்சிகளுடைய புகார். அப்ப இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? இங்கே வரக்கூடிய இயந்திரங்கள் சரியாக செயல்படுகின்றன, ஆனால் தேர்தல் சமயத்தில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் மீதுதான் அந்த எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. நிச்சயமாக இதற்காக பல முறை பரிசோதனைகளும் நடத்தப்படுகின்றன. தேர்தலுக்கு முன்பாக கூட கட்சிகளுடைய பிரதிநிதிகளை கூட்டி நடத்தப்படுகிறது. இது தவிர உத்தரகாண்ட் மாநிலத்திலே இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் கூட ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களிலே முறைகேடு செய்யப்பட்டதா என்பது குறித்து விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை தவிர மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பத்திரமான முறையிலே தேர்தல் முடிந்த பிறகு வாக்குகள் எண்ணப்படும் வரை சரியான முறையிலே பாதுகாப்புடன் வைக்கப்படுகின்றன என்ற கேள்வியும் இருக்கிறது. ஆகவே இது அனைத்துக்கும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தாக வேண்டும். ஏனென்றால் தேர்தல் முடிவுகள் சரியான முறையிலே வெளிவருகின்றன என்று எந்தவிதமான சந்தேகமும் இல்லாமல் தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமையாக இருக்கிறது.
கணபதி, இப்போ யாருக்கு வாக்களித்தோம் என்பது குறித்த ஒப்புகை சீட்டு கொடுக்கப்பட்டால் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் இனிமேல் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக இதன் காரணமாகத்தான் உச்சநீதிமன்றமே ஒப்புகை சீட்டுகள் முறை கொண்டு வரப்பட வேண்டும் என்று உத்தரவு அளித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த உத்தரவிலே 2019 வருட பொதுத் தேர்தலுக்கு முன்பாக இதற்கான இயந்திரங்கள் சரியான முறையிலே கொண்டு வரப்பட வேண்டும். கொண்டு வந்து 2019 தேர்தலிலே ஒப்புகை சீட்டுகள் அனைத்து வாக்காளர்களும் வாக்குப்பதிவு செய்யும் போது அந்த ஒப்புகை சீட்டுகள் கூடவே பதிவு செய்யும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக பெருமளவு நிதி தேவைப்பட்டதால் அதன் உதவியை மத்திய அரசிடம் கேட்டிருந்தது தேர்தல் ஆணையம். அதற்கான நிதி தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தற்போது இந்த இயந்திரங்களை கொள்முதல் செய்து 2019 வருடத்துக்குள் முழுமையாக இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அப்படி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு வாக்காளர்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், கட்சிகளுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாக்குகளை மீண்டும் எண்ணி பார்ப்பது போல இந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணி பார்க்கலாம். அப்போது மின்னணு இயந்திரங்களிலே சரியான முறையிலே முடிவுகள் வெளிவருகிறதா என்பதை சரிபார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.